வணக்கம். வாங்க இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன்னு பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இது வந்து நேற்று கரைச்சது மாவு வீடியோ போட்டிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவை காலையில் கரைச்சி வச்சது இப்போ நைட்டு இது காலைல ஒரு 10 மணிக்கு கரைச்சி வச்சேன். இது நைட்டு 9 மணிக்கு நான் இதை செய்கிறேன். அரிசி போட்டு நல்லா சாதம் வெந்ததும் மாவை ஃபுல்லாக தூக்கி ஊற்றிடலாம். அந்த பானையை கழுவியும் கொஞ்சம் மாவு ஊற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க. நம்ம கிளறாமல் விட்டோம்னா அங்கங்கே கட்டி கட்டியாகிடும். ராகி கூழ் தான் இது. நல்லா புளிக்க வச்சு தான் செய்யணும் ராகி கூழை. பாருங்கள், நல்லா கட்டிகள் எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் கொதிக்க ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் சிம்மில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர். இதுலேருந்து ஒரு 2 கைப்பிடி அள்ளி போட்டு மறுநாள் காலையில் தான் சாப்பிடணும். இன்றைக்கி நைட்டு செஞ்சு வச்சா காலையில் தான் எடுத்து சாப்பிடணும். ஒரு 2 கைப்பிடி அள்ளி போட்டுக்கோங்க. தயிரை போட்டுக்கோங்க, உப்பு போட்டு நல்லா முதல்ல நல்லா பசஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமலும் வரும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் மிளகாய், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கருவாடு எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.